பிக் பாஸ் லைவ்ல ஒரு பக்கம் பாதியிலேயே டாஸ்க் நிறுத்தப்பட்டிருக்கு. அந்த டாஸ்கோட அப்டேட்டை பத்தியும் பார்க்க போறோம். இது ஒரு டாஸ்க், இதுல வேற நிறுத்தப்பட்டிருக்கான்னு சில பேர் மைண்ட் வாய்ஸ்ல பேசுவீங்க. வேற என்னங்க பண்றது, அதையும் கன்வே பண்ணிடுறேன். அடுத்து ஆதரி வந்து ஒரு பக்கம் எஃப்ஜேவை நறுக்கு நறுக்குன்னு 4-5 கேள்விகள் கேட்கறாங்க. அது நியாயமா தான் படுது, ஆனா எஃப்ஜேக்கு தான் புரிய மாட்டேங்குது அப்படின்றதையும் நம்ம ஃபீல் பண்றோம். டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டார்ல ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. அந்த கேள்விகளை பற்றியும் இந்த வீடியோவில் முழுக்க போட்டுடலாம். அந்த எந்த டீம் ஃபேவரட் டீமாக மக்களுக்கு இது வரைக்கும் இருக்குது அப்படின்ற ஓட்டிங்கும் நல்லா இருக்கு பார்க்கறதுக்கு. அடுத்து சாண்ட்ரா கிட்ட சில பல பேச்சுவார்த்தைகள். ப்ரோமோ 3 பார்த்தீங்களா மக்களே? நான் அப்படியே அது பார்த்த உடனே அப்படியே தூக்கி குப்பத்தொட்டில் போட்டேன். அந்த ப்ரோமோ வந்து இதுக்கப்புறம் நான் அந்த ப்ரோமோ பக்கமே போகக்கூடாது. பேசாம இன்னைக்கு எபிசோடு கூட ஒன்னொரு எபிசோடு கூட ரிவ்யூ பண்ணுறது நிறுத்திடலான்னு நினைக்கிறேன். திரும்ப திரும்ப அதை பார்த்துக்கிட்டு நமக்கு ஸ்ட்ரெஸ் ஆகிறத கம்மி பண்ணிக்கலான்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கேன். சரி, இப்போ கண்டென்ட்டுக்குள்ள போயிடுவோம். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோ பார்க்குற அனைவருமே லைக்கோ ஐப்போ கொடுத்துருங்க மக்களே, கொடுத்துருங்க. இப்போ கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம். ஸோ எஃப்ஜே அந்த டீம்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணலன்றது அந்த டீமுக்கு பெரிய டிராபேக் தான், கண்டிப்பாக டிராபேக் தான். ஏன்னா எஃப்ஜே அந்த டீம்ல பயங்கரமா டான்ஸ் ஆடக்கூடிய நபர் தான். அவர் இல்லைன்றது கொஞ்சம் அடி. என்ன பண்ணிட்டாங்க, போயிட்டு ஃபர்ஸ்ட் டீமா வந்து பார்ட்டிசிபேட் பண்றாங்க. ஸோ ஆடிக்கிட்டே இருப்போம் டீம். அந்த டீமில் ஸ்டிக்கர் ஒட்டணும். அந்த ட்ரெஸ்ஸில் வந்து ஒரு 50 இது அந்த இது ஸ்டிக்கர்ஸா அந்த வந்து இது ஐயோ பேர் வேற மறந்துச்சு, ஸ்டிக்கி நோட்ஸ். அந்த ஸ்டிக்கி நோட்ஸ் ஒட்டணும் 50 ஒவ்வொரு ட்ரெஸ்லையும். அவங்க ஆடிக்கிட்டே அதை காலி பண்ணணும். அதை ஒட்ட போகும்போது ஒழுங்காக ஒட்ட மாட்டேங்குது. ஒட்டுறதெல்லாம் அப்படியே ஒட்டுறாங்க கீழே விழுது, ஒட்டுறாங்க கீழே விழுதுன்ற மாதிரி ஒரு டாஸ்க். இதுவே ஒரு மொக்கையான டாஸ்க். பிக் பாஸ் டீம் நீங்க வச்சிருக்கிறதே படு மொக்கையான டாஸ்க். அந்த மொக்கையான டாஸ்க்ல கூட ப்ராப்பர்ட்டிஸ் ஒழுங்கா வைக்க மாட்டீங்க. அந்த ஸ்டிக்கி நோட்ஸும் ப்ராப்பர்ட்டிஸ் ஒழுங்கா வச்சிருந்தா நல்லா இருக்குல்ல. ப்ராப்பர்ட்டிஸும் ஒழுங்கு கிடையாது, டாஸ்க்கும் ஒழுங்கு கிடையாது. அப்ப என்னடா கிரியேட்டிவிட்டி டீம் எனக்கு புரியல. சும்மா தண்டத்துக்கு வச்சிருக்கீங்க போல இருக்கு. கிரியேட்டிவ் டீமுக்கு தான் பேரு, ஆனா டாஸ்க்ல கிரியேட்டிவிட்டி கிடையாது. கொடுக்குற இதுவும் கிரியேட்டிவ் இல்லை. அதுவும் ப்ரோமோ கட்லாம் ஒரு பக்கம் பண்றாங்க பாருங்க. ப்ரோமோ கட்டு தேடி தேடி நீ ஃபுல்லா சாண்ட்ரா சாண்ட்ரா சாண்ட்ரான்னு போட்டிருப்பாங்க. என்னடா அது ப்ரோமோ புரியல. எல்லாம் உட்காந்து அல்றது ஒப்பாரி வைக்கிறது, அல்றது ஒப்பாரி வைக்கிறது ப்ரோமோ. ஏதோ மேடம் வந்து அப்படியே நல்லதே பண்ணிட்டு இருக்காங்க மாதிரி அந்த ப்ரோமோ எல்லாம் பில்டப் பண்றாங்க. பண்றது எல்லாமே எல்லாம் இவங்க போயிட்டு ஒரு இஷ்யூவை சால்வ் பண்ணனா பண்ண மாட்டாங்க. எக்ஸாஜரேட் பண்ணி 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 இவ்வளவு தூரம் எடுத்துட்டு வருவாங்க. அதை வேற நீங்க ப்ரோமோன்னு வேற போடுறீங்க. காம் டவுன் காம் டவுன் காம் டவுன். நானே என்ன கூல் பண்ண வேண்டியது இருக்கு. எந்த சீசன்ல இவ்வளோ டென்ஷன் ஆனதில்லை, இந்த சீசன் அவ்வளோ டென்ஷன் ஆகிறேன் நானே. அந்த அளவுக்கு இருக்குது. இதுல என்ன பண்ணிட்டாங்க, அதை ஒட்டுறாங்க, ரொம்ப நேரம் ட்ரை பண்றாங்க, ஒட்ட முடியல. பிக் பாஸ் கிளம்புங்க, நீங்க போங்க, நான் அடுத்து கூப்பிடுறேன் அப்படின்ற மாதிரி. அதுல அரோரா வந்து என்ன பண்ணிட்டாங்க, பிக் பாஸ் கிளம்புங்க, பாட்டு ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டு கேட்டு டான்ஸ் ஆடுறேன்ற மாதிரி சொன்னாங்க. அந்த ட்ரெஸ்ல இருக்கிறத ஆடி ஆடி கீழே போக வைக்கிறதா கேப்டன் வினோத் காண்டாயிட்டார். பிக் பாஸ் சொல்லிட்டாரு, என்ன பேச்சு கேட்காம நீ இங்க இருக்க, கிளம்பு கிளம்புன்ற. இவன் இருப்பா, ஆடிட்டு போறேன் ஆடிட்டு வரேன் இரியா அப்படின்ற மாதிரி இருந்தது. அவங்க ஒரு பாட்டுன்னு டான்ஸை போட்டு ஆடிட்டு இருந்தாங்க. பிக் பாஸ் வந்து நடுவில் என்ன அரோரா ஆடுறன்ற பேர்ல உங்களுடைய வீக்னஸ் ஆப்போசிட் டீம் காமிச்சிட்டீங்களே, இப்படி அப்பட்டமா மாட்டிக்கிட்டீங்களே, அச்சோ அப்படின்ற மாதிரி கலாச்சி விட்டாரு. அரோராவும் மேல வெளியே வந்துட்டாங்க. வெளியே வந்தவன ஆதிரை டைரக்டா போயிட்டு என்ன பண்ணிட்டாங்க, எஃப்ஜே கிட்ட கேட்கறாங்க. எஃப்ஜே ஒரு மூலையில படுத்துட்டு இருக்காரு. ஏன்டா எஃப்ஜே இப்பெல்லாம் பண்ற, எதுக்குடா இப்பெல்லாம் ரியாக்ட் பண்ற அப்படின்னும் போது பொறுமையா பேசுறாரு. அந்த கத்தி கத்தி ஒரு எகிரி துள்ளி குதிச்சு வந்த எஃப்ஜே காணும் அந்த இடத்துல. பொறுமையா அப்படியே சாந்த சுருபி எஃப்ஜேவா மாறிய தருணத்தை பார்க்க முடிஞ்சு. எதுக்குடா இப்படி பண்ற அப்படின்னும் போது, இல்ல அவங்க பண்ணது சரியில்லை. அவங்க என்ன பண்ணாங்க உனக்கு எதுவுமே சொல்ல. அவங்க ஒருத்தர் பேசினதுக்கு அப்புறம் பேசுறான்றதான் சொன்னாங்க. அதை எப்படா நீ வந்து சீரியஸா எடுத்து போய் எதுக்குடா போய் கத்துற, நீ பண்றதெல்லாம் பார்க்கும்போது எங்களுக்கே பயமா இருக்குடா. உங்ககிட்ட வந்து உன்னை கண்ட்ரோல் பண்ண முடியுதா? உங்ககிட்ட கண்ட்ரோலா வந்து பேசக்கூட முடியல. வினோத் கிட்ட கூட கண்ட்ரோலா எங்களால பேச முடியுது, ஹேண்டில் பண்ண முடியுது. உங்ககிட்ட ஹேண்டிலே பண்ண முடியலடா சீரியஸா. அவங்க என்ன உங்ககிட்ட தப்பா சொல்லிட்டாங்களா? உன் மேல இருக்கிற அக்கறையில ஏதோ ஒன்று பார்த்து பேசணும்னு விக்ரம் எல்லாரையும் தானே சொல்றாங்க. எல்லாரும் ஒரு விஷயத்த பேசுறாங்கன்னா அதை பேச தானே விடணும். ஏன்டா அப்படி பண்றன்ற மாதிரி. இதே நீ கேப்டனா இருந்தா நீ பல இடத்துல சொல்லியிருப்பல, இருங்க அவங்க பேசினதுக்கு அப்புறம் பேசணும், நீ அட்ரஸ் பண்ணிருப்பியா இல்லையா, பாத்திருப்பியா இல்லையா? அதைத்தானடா இது. எதுக்குடா நீ இவ்வளவு கோவப்படுற, எவ்வளவு ரியாக்ட் பண்ற, நல்லாவாடா இருக்கு உனக்கு அப்படின்ற மாதிரி ஓப்பனா கேட்கறாங்க ஆதிரி. இல்ல அது வேற மாதிரி இது பண்ணிருக்கலாம். இதெல்லாம் அவங்க என்னடா பண்ணாங்க, வேற என்னடா சொன்னா, விக்ரம் என்னடா பண்ணா, விக்ரம் என்னடா பண்ணா சொல்லு, நீ சொல்லு, விக்ரம் என்ன பண்ணா, உன்னை கண்ட்ரோல் பண்ண வேற ஏதாவது பேசினா? எல்லாரையும் அப்படித்தானே சொல்லிட்டு வராங்க. அதுக்கு ஏன்னா நீ இப்படி போற, ரொம்ப தப்புடா எஃப்ஜே, இப்பெல்லாம் பண்ணக்கூடாதுன்னா அவர் பொறுமையா இல்ல ஆல்ரெடி நான் அவங்க கிட்டே சொல்றேன், நீ கூப்பிட்டு தனியா பேசிக்கிடா அப்படின்றத சொல்றாங்க. இவன் திரும்ப அந்த தப்பை ஒத்துக்காத மாதிரி இப்பெல்லாம் பிஹேவ் பண்றான். இப்ப யாருக்குடா லாஸ், யாருக்கு லாஸ்? நீ வந்த வாரத்துல இருந்து இந்த பிரச்சனை இருக்குடா. அந்த பிரச்சனை எல்லாரும் சொல்லிட்டு தான் இருக்காங்க, எல்லாரும் இது பண்ணிட்டு தான் இருக்காங்க. திரும்ப நீ போனது ரொம்ப இது, உன்னை யாரும் பேச விடாமலாம் பண்ணல.
அதுல எஃப்ஜேவை மட்டும் சொல்றாங்க, நீ எடுத்துக்காத, எல்லாரையுமே சொல்றாங்க அப்படின்றது தான் பாயிண்ட். நீ கத்தி 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 இது பண்றதே தப்பு. நீ அப்படிதான் வீக்கெண்ட் எபிசோட்ல என்ன பண்ண, எஃப்ஜே எஃப்ஜே எஃப்ஜேன்னு வீக்கெண்ட் எபிசோட்ல நீ தான்டா உன் பேரை கெடுத்துக்கிற. நீ தான் வீக்கெண்ட் எபிசோட்லயும் அப்படி பண்ண, இப்பயும் நீ தான் பண்ற. எல்லாமே நீ பண்ணிட்டு அடுத்தவங்க பண்றாங்கன்னு சொல்லாதடா, அது உன் மேல தப்பு இருக்குடான்ற மாதிரி ஆதிரை போட்டு பொழக்கிறாங்க. கரெக்டான பாயிண்ட்ஸ் எல்லாம் எடுத்து ஆதிரை வச்சதுமே நல்லா இருந்துச்சு. சரி, அதை விடு, எதுக்கு டாஸ்க் விட்டு நீ வெளியே வந்த? எதுக்கு வந்த நீ முதல்ல சொல்லு, எதுக்கு வந்த? ஸோ இப்போ டாஸ்க்கை விட்டு வெளியே வருது யாருக்கு பாதிப்பு? உன் டீமுக்கு தான்டா பாதிப்பு. ஒரு பக்கம் கேப்டன் ஒரு டீமுக்காக விளையாடுறாருன்னு நீ வச்சுக்கடா, உன் டீமை ஏன்டா நீ விட்டு கொடுத்த? உன் டீமை விட்டு ஏன்டா நீ வெளியே வந்த? அது எவ்வளவு பெரிய தப்படா? கோவத்தினால பாதிக்கப்படுறது யாரா? உன் டீமும் நீ தானடா, எதுக்குடா வெளியே வந்தன்ற மாதிரி கேள்வி மேல கேள்வி கேட்டிருக்காங்க. எப்படி கேள்வி மேல கேள்வி கேட்கறாங்க. அவன் பாட்டணும் அது பொறுமையா பதில் சொல்றான், இதுவா பதில் சொல்றான். ஆனா அவனா எஃப்ஜே தான் கண்ணுக்கு தெரியுது இல்ல, எஃப்ஜே தான் தெரியும் பண்ற தப்ப அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறான். எஃப்ஜே தான் தெரியுது, எஃப்ஜே தான் தெரியுதுன்ற மாதிரி. இன்னொன்னு விக்ரம் வந்து கேட்கறான், ஏன்டா எஃப்ஜே இப்படி பண்ற அப்படின்னும் போது, உன் நல்லதுக்கு தான்டா சொன்ன, வேற எதுக்காக சொன்னமா? எல்லாம் பேசிட்டு இருக்க, நல்லதுக்கு சொன்ன எதுக்குடா? நீ விக்ரம் நல்லதுக்கு சொன்ன விக்ரமே இப்படி கத்துற, இதெல்லாம் பண்ற, யாரா சொல்ல முடியும்? வினோத்தை கூட கண்ட்ரோல் பண்ண முடியுறாங்களான்ற மாதிரி ஆதிரை சொல்லிடுறாங்க. விக்ரமும் வந்து பேசுறான், இப்போ டீமை விட்டு நீ ஒரு டீம்ல ஒரு முக்கியமான பிளேயரா, நீ ஏன்டா வெளியே போன? இதனால யாருக்குடா பாதிப்பு? கொஞ்சமாவது யோசிக்க மாட்டியாடா? உன் ஈகோவால எவ்வளவு நடக்குது பாத்தியாடான்ற மாதிரி நிறைய விஷயங்கள் அவர் சொல்றாங்க. அதெல்லாம் அவர் காதை கொடுத்து கேட்கிற மாதிரியே கிடையாது. அடுத்து டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டார்ல ஒரு போல் வச்சாங்கன்னு சொன்னேன் இல்லையா? அந்த போல்ல என்ன கேட்டிருந்தாங்கன்னா, 3 டீம் இருக்கு. இந்த 3 டீம்ல மக்களை யார் என்டர்டைன்மெண்ட் பண்ணாங்க, மக்களுக்கு யார் ஃபேவரட்டா இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, ஸோ ஆடிக்கிட்டே இருப்போம் அப்படின்ற டீம் 47.3%, ஹையஸ்ட் ரேட்டிங். ஸோ சபரி, விக்ரம், அரோரா, சுபிக்ஷா மற்றும் எஃப்ஜே, இந்த டீம் தான் மக்கள் மனதை கவர்ந்த டீமா இருக்கு. 2வது இடத்துல இது கரகாட்டக்காரன், ஸோ திவ்யா சாண்ட்ரா, அமித் மற்றும் வினோத் அவர்கள். 3வது 23.7% பார்வதி, கனி, கமருதீன் மற்றும் ஆதிரை. இதுதான் 3rd லீஸ்ட் ஃபேவரட் டீமா இருக்கு அப்படின்றது பார்க்க முடியுது. இது ஒரு பக்கமா. அடுத்து வெளியே எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சாப்பிட்டுட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, பார்வதி, கமருதீன் இவங்களாம் உட்காந்து பேசும்போது, சாண்ட்ரா உனக்கு என்னதான் பிரச்சனை சாண்ட்ரா? பேசி எல்லா விஷயத்தையும் அட்ரஸ் பண்ணலாம்ல சாண்ட்ரா? அட்ரஸ் பண்ணாதானே அந்த இஷ்யூ சால்வ் ஆகும். அட்ரஸ் பண்ணாம இருந்தா எப்படி இவ்வளவு நேரம் போயிட்டே இருக்கிறது? பேசி சால்வ் பண்ண முடியாத விஷயமே கிடையாது அப்படின்னும் போது பார்வதி சொல்றாங்க, இல்ல யாருமே என்கிட்ட வந்து நேரா ஒன்றும் பேசலை, இதெல்லாம் பண்ணலட்டு. மதியம் தான் வந்து கனி வந்து மதியம் தான் வந்து பேசினாங்க நேரா. இதுல நேரா பேசும்போது ஏதோ சொல்ல வந்தாங்க, நான் சாப்பிட்டு வரேன்னு சொன்னாங்க. சாப்பிட்டு வரேன்னு சொல்லிட்டு இப்ப போய் பேசணும்ல, சாப்பிட்டு வரேன்னு சொல்லிட்டு மேடம் எதுவுமே போய் பேசாம எதுவுமே பண்ணாம அப்படியே உட்காந்துட்டு இருக்காங்க. என்னது இதுன்னு எனக்கு தெரியல. பேச சால்வ் பண்ணணும்னு முயற்சி பண்றவங்க கூட அவங்க வந்து இடம் கொடுத்து பேசுற மாதிரியே தெரியல. இதெல்லாம் பண்றாங்கன்னு பின்னாடி பேசுறாங்கல்ல தவிர்த்து ஃபேஸ் டு ஃபேஸ் பேசி சால்வ் பண்ணா முடிஞ்சிடும். ஆனா என்னன்னா, சாண்ட்ராக்கு அப்படி ஃபேஸ் டு ஃபேஸ் பேசினா அந்த கேமை ஆட முடியாது. இந்த கேம் இதோட முடிஞ்சிடும். ஏன்னா விக்ரமை பத்தி கம்ப்ளைண்ட் வைக்கிறதா இருக்கட்டும், திவ்யாவை பத்தி கம்ப்ளைண்ட் வைக்கிறதா இருக்கட்டும், கனியை பற்றி கம்ப்ளைண்ட் வைக்கிறதா இருக்கட்டும்ன்ற மாதிரி அது பேசினா சொல்யூஷன் கிடைச்சிருமே. சொல்யூஷன் கிடைச்சிட்டா அது திரும்ப பேசினா யாருக்கு நெகட்டிவ்? அவங்களுக்கு நெகட்டிவா? இவங்களுக்கு தான் திரும்ப ஆல்ரெடி நெகட்டிவ் தான். இது இன்னும் டபுள் மடங்கா போகும். இப்ப சொல்யூஷன் வராத வரையும் இவங்க பக்கம் கொஞ்சம் மக்கள் பெனிஃபிட் ஆஃப் டவுட் கொடுப்பாங்கன்றதால தான் இந்த கேமை பிளே பண்றாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஒரு பக்கம் பார்வதி, கமருதீன் பேசிட்டு எப்பா இவங்க கூட மல்லு கட்ட முடியாதுன்னு வீட்டுக்குள்ளேயே போயிட்டாங்க. இன்னும் உட்காந்து அமித்தும் கேப்டனும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அடுத்த வீடியோல வந்து சொல்கிறேன். பாய் கைஸ்.